ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் மார்கழி எப்படி போயிட்டுருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ப்ரீஸியாக குளிர் தான் போயிட்டுருக்கு. காலைல எழுந்துச்சி கோலம் போட முடியலை. இதே ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன். போட்டுட்ருக்கிறதுக்குள்ளே பாதியில் கோலம் மாவு சரியாக போயிடும், கலர் மாவு சரியாக போயிடும். வீட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து போட்டுறது. ஸோ இது மாதிரி ரங்கோலி போட்டால் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இந்த புள்ளி வச்சுலாம் அம்மா முன்னால் கோலம் போடுவாங்க, அதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் ரங்கோலியை போட்டே கிளம்பிடுவேன். முன்னெல்லாம் 5 மணிக்கெலாம் முழிக்க முடியுது. இப்போ ஒர்க்குக்கும் போயிட்டு டயர்டாக இருக்குது, முழிக்கவே முடியல. லேட்டாக தான் எழுந்திரிச்சு ஒரு 6 மணி போல் தான் கோயிலுக்கே போனேன் குளிச்சுட்டு. நம்ம வீட்டில் எப்படின்னா அப்போலாம் எப்போதுமே குளிச்சுட்டு கோயில் போயிட்டு வந்துடுறோம் மார்கழியில். நான் தான் இப்போ கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கேன். அப்புறம் மார்னிங்க்கு சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு. மார்னிங் புரோட்டா இருந்துச்சு, அப்பா நைட்டு வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சு. ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு புரோட்டாவே அம்மா கொஞ்சம் சூடு கட்டிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் மதியத்துக்கு உள்ள தேவையானதுக்கு தான் லஞ்சுக்கு செஞ்சிட்ருந்தோம். அப்புறம் இந்த கொய்யாக்காய் நம்ம பெரியப்பா வீட்டில் காய்ச்சது சிகப்பு கொய்யாக்காய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருந்துச்சு, அதை எடுத்து போட்டிருந்தேன். நான் அதுக்கு தேவையானது லெமனுக்கு அப்புறம் உருளைக்கிழங்குலாம் அரிஞ்சிட்டு அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் அப்பா பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சாமி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம தலையில் வச்சுட்டு அப்படியே விளக்கும் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால காலைல ஒரு விளக்கு, இப்போ மறுபடியும் பூவெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு விளக்கு ஏற்றணும். அப்படியே சாப்பிட்டுட்டு விளக்கும் கிளம்பியாச்சு. அப்புறம் இந்த மார்கழியில் என்னென்ன கோலம் போட்டிங்க இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, ஏன்னா நிறைய பேர் கேட்க சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, வரட்டா.